ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த மாணவர்களே. நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது 2026 பேட்சுக்கு நடந்த 2026 பேட்சுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர். ஸோ நீங்கள் எஃப்டபிள்யூசி பேப்பரை பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். ரைட், எஃப்டபிள்யூசி பேப்பரை பார்க்கக்குள்ளே தெரியும். அதில் போட்டிருப்பார் எப்படி ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் 2025 ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் ரைட் 2025 ஒன்று இருக்கும். ரைட், ஸோ இந்த பேப்பரை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது 26 பேஜுக்கு நடந்த முதலாம் தவணை பேப்பர். ரைட், ஓகே. நான் இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொண்டு போடுவேன். நீங்கள் அந்த குரூப்பில் இணைந்து கொள்வதன் மூலம் இந்த பேப்பரை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், ஓகே. அல்லது நீங்கள் அந்த குரூப்பில் அட்மினுக்கு நீங்கள் மெசேஜ் போடுவதன் மூலம் இந்த பேப்பரை பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் 2025 இதில் முதலாவது கேள்வியை பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் கேள்வி, பிசுக்கு மையானது பெஸ்கால் செகண்ட். பிசுக்கு மையானது பெஸ்கால் செகண்ட் எனும் எஸ்ஐ அலகை கொண்டது. எஸ்ஐ அடிப்படை அலகுகளின் சார்பில் இவ்வளகானது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரைட், அப்ப பிசுக்குமை குணகம். ரைட், இந்த பிசுக்குமை குணகத்துல யூனிட்ஸ் அவர் சொல்றார் பஸ்கேல் செகண்ட் சொல்றார். ரைட், முதலாவது கொஸ்டின். இந்த பிசுக்குமை குணகத்துல யூனிட்டை அவர் சொல்றபடி ஸோ பஸ்கேல் செகண்ட் அப்படின்னு சொல்றார். பஸ்கேல் செகண்ட் சொல்றார். ரைட், அப்ப இதை சொல்றார் தொடர்ந்து அலகை கொண்டது. எஸ்ஐ அடிப்படை அலகுகளின் சார்பில் இவ்வளகானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நார்மலா அந்த பிசுக்குமை குணகம் என்றதை நாங்க படிப்போம் இப்ப. ஸோ நீங்க தான் 26 பேட்ச் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்தது. உண்மையாக அந்த பிசுக்குமை குணகத்தை நாங்க படிப்போம் எப்ப அப்படி என்றால் பிசிக்ஸ்ல 10வது யூனிட்ல தான் படிப்போம். சடத்தின் பௌதிக இயல்புகள் என்ற பாடத்தை தான் படிப்போம். இருந்தாலும் எங்களுக்கு இங்க யூனிட் தரப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப இதை எஸ்ஐ அலகுகள்ல கேட்கிறார். இப்ப பாருங்க, பெஸ்கால்னு சொல்றது நாங்க அமுக்கத்திட அலகு இல்லையா? அப்ப அமுக்கத்திட அலகு நாங்க சொல்லக்குள்ள என்னன்னு சொல்லுவோம், நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நியூட்டன் மீட்டர் -2 சொல்லலாம் இல்லையா? இங்க செகண்ட். ரைட், அப்ப எங்களுக்கு தெரியும் பெஸ்கால்னு சொல்றது அமுக்கத்திட அலகு. ஸோ அப்போ நாங்கள் செல்லைக்குள்ள அமுக்கத்திட அலகு செல்லைக்குள்ள என்ன, நியூட்டன் மீட்டர் -2 இன்டூ செகண்ட் இப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நியூட்டனையும் அடிப்படை அலகுகள் சார்பாக எழுதிக்குள்ள எப்படி வரும், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இன்டூ மீட்டர் செகண்ட் -2 இன்டூ செகண்ட் இல்லையா? அப்போ இங்கே சுருக்கு படைக்குள்ள எங்களுக்கு வரும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மீட்டர் மறை ஓராம் அடுக்கு செகண்ட மறை ஓராம் அடுக்கு அப்படின்னு சொல்லி வரும். ரைட், அப்போ இதை நாங்கள் சுருக்கிக்குள்ள இப்படி ஒரு ஆன்சர் வரும். எத்தனையாவது ஆன்சர் பொருத்தம் பாருங்க. ரைட், எத்தனையாவது ஆன்சர் பொருத்தம், முதலாவது ஆன்சர் பொருத்தம் இல்லையா? ரைட், முதலாவது அல்ல, எத்தனையாவது ஆன்சர் பொருத்தம், ரெண்டாவது ஆன்சர் பொருத்தம் இல்லையா? ஸோ ஆன்சர் 2. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 2. இப்போ சிம்பிள் கொஸ்டின். ரைட், அப்போ பெஸ்கால்ன்றது அமுக்கத்திட அலகு. நார்மலா அமுக்கம் அப்படி என்றால் விசையின் கீழ் பரப்பு இல்லையா? விசையின் கீழ் பரப்பு. அப்போ விசையை நியூட்டன்ல அளப்போம், பரப்பு மீட்டர் வர்க்கம். மேலுக்கு போய்க்குள்ள பெஸ்காலுக்கு பதிலாக நாங்க நியூட்டன் மீட்டர் -2 என்று போடுவோம். ஆல்ரெடி ஒரு செகண்ட் இருக்குது. அடிப்படை எஸ்ஐ அலகுகளின் சார்பில் தருக அப்படி என்று கேட்கப்பட்டது. ஸோ ஆக எங்களுக்கு தெரியும் நியூட்டனுக்கு பதிலாக என்ன போடுவோம், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 என்று போடுவோம். ஸோ எல்லாம் சுருக்கிக்குள்ள கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1 அப்படின்னு வரும். ரைட், அவங்களுக்கு தெரியும் பொருத்தம். ரைட், பொருத்தம் இரண்டாவது ஆன்சர் பொருத்தம் இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் பொருத்தம். ரெண்டாவது ஆன்சர் பொருத்தம். ரைட், சரியா? ரைட், கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2. ரைட், கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. சமுத்திர அலைகளின் அலைநீளத்தை லாம்டாவும் சமுத்திர ஆழத்தை h-ம் புவியீர்ப்பு ஆர்முடுகளை g-யும் கடல் நீரின் அடர்த்தியை ரோவும் குறிக்கையில் இக்கணியங்கள் சார்பாக பின்வரும் கோவைகளுள் எது சமுத்திர அலையின் கதியை சரியாக குறிப்பிடுகிறது என்று கேட்கிறார் இல்லையா? சோ அப்ப இதுல பாருங்க என்ன சொல்றார்,
இதுவும் பிள்ளைகள் பாருங்க நாங்க இந்த 3வது யூனிட்ல படிப்போம் ஏன்னா அதாவது ஏன்னா அதாவது அந்த நீரலை கதி அப்படின்னு சொல்லி நோமலா படிப்போம் நாங்க ரைட். ஸோ அப்ப இது நோமலா அந்த சமுத்திர அலைகள் கதி ரைட். ஓகே இது பாருங்க நோமலா அந்த அலகுகள் அல்லது பரிமாணத்தை வச்சுக்கொண்டு யோசிக்கலாம் அந்த கேள்வி ரைட். சமுத்திர அலைகளின் அலைநீளத்தை லம்டாவும் சமுத்திர ஆழத்தை எச்சும் இல்லையா. அப்ப அலைநீளத்தை லம்டான்னு சொல்றார், அலைநீளம் லம்டா, ஆழத்தை எச் என்று சொல்றார், ஆழம் எச். புவியீர்ப்பு ஆர்முடுகளை ஜி என்று சொல்றார். கடல் நீர் அடர்த்தியானது ரோ என்ற அலகுகள்ல தரப்படுகிறது ரைட். இக்கணியங்கள் சார்பாக பின்வரும் கோவைகளுள் எது சமுத்திர அலைகளின் கதியை சரியாக குறிப்பது என்று கேட்கிறார் இல்லையா. அப்ப எது கதியை குறிக்குது என்று கேட்கிறார், எது கதிக்கான சரியான தொடர்பாக இருக்கும் என்று கேட்கிறார். அப்ப அதுல முதலாவது பாருங்க வி சமன் எப்படி இருக்குது, வர்க்கமூலம் ஜிஹெச், வர்க்கமூலம் ஜிஹெச். நார்மலா இதை நாங்க என்ன செய்யலும் பரிமாணத்தை வச்சுக்கொண்டும் செக் பண்ணிலும் அல்லது அழகை வச்சுக்கொண்டும் நார்மலா செக் பண்ணிலும். இது முதலாவது செக் பண்ணுவோம், நாங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி கொண்டு வருவோம் ரைட். முதலாவது செக் பண்ணிக்குள்ள எப்படி வரும் எங்களுக்கு தெரியும், இவர பரிமாணம் வேகத்திர பரிமாணம் LT-1 வரும். ஸோ அப்ப இவர பரிமாணம் என்னன்னு பார்க்கணும் ரைட். அப்ப இவர பரிமாணம் எப்படி வரும், ஸோ இவர பரிமாணத்தை பார்ப்போம். இவர பரிமாணம் எங்களுக்கு வரும் பாருங்க, இவர பரிமாணத்தை எழுதிக்குள்ள ஜீட பரிமாணம், ஜி என்றது அவர் சொல்லிட்டாரு என்ன புவியீர்ப்பு ஆர்முடுகள், என்ன புவியீர்ப்பு ஆர்முடுகள் என்று சொல்லிட்டார். ஸோ அப்ப ஆர்முடுகள்ற LT-2. ஸோ இங்க எச் என்று சொன்னா ஸோ இது ஆழம் எல். ஸோ இது முழுவதும் நிறையாம அடுக்கு என்று வரும். ஸோ அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு வரும் எல் வர்க்கம் T-2 என்ன முழுவதும் நிறையாம அடுக்கு. நாங்க 2 வலு வெளியெடுத்தால் பாருங்க, பொதுவான வலுவாக 2 வெளியெடுத்தால் சுருக்கு படைக்குள்ள எங்களுக்கு LT-1 என்று வரும். ஸோ அப்ப எங்களுக்கு வேகத்திட பரிமாணம் LT-1, ஸோ இந்த கோவையிட பரிமாணமும் LT-1 என்றால் அப்ப சமுத்திர அலைகளின் கதியை சரியாக குறிப்பது எது. ஸோ பாருங்க வேகத்தின் பரிமாணத்துக்கு இந்த கோவையிட பரிமாணம் வரபடியால ஆன்சர் 1 என்று வரும் இல்லையா. முதலாவது எங்களுக்கு சரியா வருது பாருங்க, எங்களுக்கு ஆன்சர் இதுக்கு வரும், ஆன்சர் வரும் இங்க 1 என்று வரும், ஆன்சர் 1 ரைட். ஸோ நாங்க தொடர்ந்து அடுத்ததையும் செஞ்சு பார்க்கலாம். இதுல அடுத்தது நார்மலா LT-1 வராது ரைட். அடுத்தது நாங்க ட்ரை பண்ணலாம் ரைட். 2வது பாருங்க, இருந்தாலும் நாங்க ஒரு ட்ரை பண்ணுவோமா ரைட். இப்ப எங்களுக்கு எடுத்தோடனே முதலாவது ஆன்சர் வந்துட்டு ரைட். பாப்போம் 2வது ஆன்சர் என்ன கொடுத்திருக்கார், 2வது ஆன்சர் கொடுத்திருக்கார் பாருங்க, வர்க்கமூலம் G/H ன்னு கொடுத்திருக்கார் ரைட், G/H. அப்ப இதுல பரிமாணத்தை பார்க்கக்குள்ள எப்படி வரும், இவர பரிமாணத்தை பார்ப்போம். என்ன பரிமாணம் பார்க்கக்குள்ள மேலுக்கு G என்றா LT-2, கீழுக்கு L என்று வரும் ரைட். அரையாமடுக்கு என்ன வர்க்கமூலம் என்றா அரையாமடுக்கு என்று போட்டுக்கொள்வோமா, வர்க்கமூலம் என்றா அரையாமடுக்கு என்று போடுவோம் ரைட் ரைட். அரையாமடுக்கு போடுவோம் ரைட். இங்க செய்யக்குள்ள பாருங்க எல்லும் எல்லும் கட் பண்ணப்படும் என்ன, எல் போயிடும், போனால் எப்படி வரும் டீன் மறையோராம் அடுக்கு 2 தர ஹாஃப் சுருக்கப்படும். ஸோ அப்ப டீன் மறையோராம் அடுக்குன்னு வரும். அப்ப அது இல்லை ஏன்னா அவர் சொல்றார் வேகத்துக்கு இந்த கோவை ஈக்குவலா வரும்னா வேகத்திட பரிமாணமும் இந்த கோவையிட பரிமாணமும் சமனா வரும். இப்ப வேகத்தின் பரிமாணம் LT-1 ஆகத்தான் இந்த கோவையிட பரிமாணம் வரும். ஆனால் என்னன்னு வருது T-1 வருது. ஆகவே இது பொருத்தம் இல்லை இல்லையா ரைட். அப்ப ஏனைய கணியங்களுக்கு நாங்க செய்யக்குள்ளையும் என்ன பொருத்தம் இல்லாம வரும். ஏன் பொருத்தம் இல்லாம வரும், நான் அடுத்ததுக்கு ட்ரை பண்ணல. ஏன் அடுத்த ரோ இருக்குது, ரோ என்றது என்ன அடர்த்தி. அப்ப அடர்த்திக்கு நாங்க பரிமாணம் எழுத வெளிக்கிட்டா கேபிட்டல் M எல்லாம் சம்பந்தப்படும். ஸோ ஆகவே வேகத்தின் பரிமாணத்துக்கு வராது. 4வது பாருங்க ரோ சம்பந்தப்படுது வராது. 5வது பாருங்க ரோ சம்பந்தப்படுது, நாங்க அதுக்கு பிரதியிடுவது வேஸ்ட். ஏன் கேபிட்டல் M சம்பந்தப்படும், ஏன்னா வேகத்தின் பரிமாணம் LT-1 கேபிட்டல் M சம்பந்தப்படாது. ஸோ ஆகவே 3, 4, 5 வராது. இதுல பொருத்தமானது என்ன எங்களுக்கு நேர் எடுத்தோடனே வந்துட்டு ரைட், முதலாவது ஆன்சர் தான் பொருத்தம் பாருங்க.